ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரவை வச்சு கேசரி எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக தான், வேறு நிறைய சாதனம்லாம் ஒன்றுமே தேவையில்லை. சாதாரணமாக செய்கிறதுக்கு வீட்டில் இத்தனை சாதனங்கள் மட்டுமே போதும். ரவை பார்த்திங்கன்னா இந்த கப்பில், இந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், இவ்வளோ எடுத்திருக்கேன். அப்புறமா நெய் எடுத்திருக்கேன். அப்புறமா நமக்கு மஞ்சள் கலர் வேணுங்கிறதுக்கு வேண்டி கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் கூடுதலாக ரொம்ப டேஸ்டியாக வரணும், மனம் இருக்கணும், ஃபுட் கலர் சூப்பராக இருக்கணும் அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஏலக்காய் இடித்து போடலாம். அப்புறமேல் ஃபுட் கலரு, மஞ்சள் கலரு, சிவப்பு கலரு அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறமா அண்டிப்பருப்பு அதெல்லாம் நீங்கள் கூட சேர்க்கலாம். நான் அண்டிப்பருப்புலாம் ஒன்றுமே சேர்க்கல. சாதாரணமாக வீட்டில் எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி தான் செய்ய போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கப்பில் ஒரு கப்பு ரவை எடுத்துக்கலாம். அப்புறமா இந்த மாதிரி ஒரு தாச்சி எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. நல்லா சூடாகட்டும். லேசாக ஈரப்பதம் இருக்குது, அது போகட்டும். ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது வறுத்து எடுக்கிறதுக்கு தான். நெய் நல்லாவே கரைஞ்சிச்சு. இப்போ இந்த ரவையை, இது வறுத்த ரவை தான் நான் வாங்கியிருக்கேன். இருந்தாலும் இதை கொஞ்சமாக நம்ம நெய்யில் போட்டு கிண்டி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருந்துக்கோங்க. ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா கிண்டிக்கணும். அப்போ கேசரி நல்லா டேஸ்ட்டாகவே வரும். கேசரி செய்கிறதுக்கு சீனி ரொம்ப அவசியம், சொல்ல மறந்துட்டேன். ஆனால் நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல கலர் வர வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க. பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கோல்டன் கலராக மாறிடுச்சு. இப்போ இந்த தாளிலேருந்து ரவையை நம்ம இன்னொரு பாத்திரம் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வேறொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே தாச்சி எடுத்து இதில் வச்சுட்டு நம்ம ரவை எடுத்தோம்ல, அதே இதில் 2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொதிச்சு வருது. இப்போ இதில் ஒரு நுள்ளு உப்பு, இந்த இவ்வளோதான் உப்பு. அப்புறமா கலருக்கு வேண்டி கொஞ்சமாக மஞ்சள். நல்லா கொதிச்சு வருது. இப்போ பார்த்திங்கன்னா இது சூப்பராகவே கொதிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போட்டு கிண்டணும். கொஞ்சமாக போட்டு தான் கிண்டணும். கிண்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு பண்ணுங்கள். ஒரு கையில் போடவும் ஒரு கையில் கிண்டவும் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லாட்டி கட்டி கட்டியாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மாற்றி போட்டாச்சு. இனி கிண்டிக்கிட்டே கொஞ்சம் நேரத்தையே தேவையான ஒரு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக சீனி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா
ஆயிடுச்சு. இனி பாக்கி உள்ள சீனியையும் போட்டுட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். இந்த நேரத்தில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நமக்கு கரெக்டான இது வந்துச்சு. இப்போ நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தட்டி எடுத்துக்கலாம். அதில் நான் கொஞ்சம் நெய் தேய்ச்சி வச்சுருக்கேன். அந்த தட்டில் போடலை, அதில் ஷேப்பாக வரணுங்கிறதுக்கு வேண்டி இந்த கிண்ணத்தில் போட்டு இதை பார்த்திங்கன்னா அப்படி எடுத்துருக்கேன். இனி இது நம்ம கமுத்து போட்டுட்டு இதில் நெய் சேர்த்து பூசி வச்சுருக்கேன். இது இனி இப்படி எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, இங்கே பார்த்திங்கன்னா இதில் ஒன்றுமே ஒட்டி பிடிக்கலை. இதுலேயுமே சூப்பராகவே வந்திருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது இனி நல்லா கட் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பராகவே இருக்குல்ல. இது லைட்டாக இங்கே இருக்குது, இருந்தாலும் அந்த ஷேப்பு சூப்பராக இருக்குது. ரவுண்ட் ஷேப்புக்குள்ளே நமக்கு கிண்ணம் இதுக்கு பதிலாக ரவுண்ட் ஷேப், அடியிலே ரவுண்ட் ஷேப்பாக கணக்காக டிப்பன் இருக்கும்ல, அது மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு கேக் ஷேப்பில் சூப்பராகவே கிடச்சிருக்கும். நல்லா சூப்பராக இருக்குது. இதில் நீங்கள் அண்டிப்பருப்பு இதெல்லாமே சேர்த்துக்கலாம் வேணும்னாலும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் வீடியோ உங்களுக்கு போடணுன்னா இந்த வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.